வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் விஜய் தமிழ் ஆடியோ புக். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்க நாவல் பகவதியின் ருத்ர தாண்டவம் பகுதி 4. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் கொடுத்துருங்க. அமானுஷ நாவல்களை விரும்பி கேட்குற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம இந்த வீடியோவை ஷேரும் பண்ணுங்க. அத்தியாயம் 16. பைசாசிக வடிவத்துக்கு மாறின அந்த பயங்கரமான பெண் தன்னுடைய வலது கையை ஹரியுடைய மார்பு பகுதியை நோக்கி நீட்டினா. அவளுடைய அகோரமான விரல்களிலிருந்து நகங்கள் வெளிப்புறமா நீள தொடங்குச்சு. அது கழுகுடைய மேற்புற அழகு போல வளைஞ்சும் பளபளப்பாகவும் கத்தியினுடைய கூர்மையான விளிம்பு போலவும் ரொம்பவே கூரா இருந்துச்சு. அந்த நகங்கள் ஹரியோட மார்புல படிய தொடங்குச்சு. இருந்தாலும் ஹரி கண்களை திறக்கவே இல்லை. அந்த பைசாசிக உருவம் பயன்படுத்தின மந்திர பிரயோகத்தால அவனுடைய சப்த நாடிகளும் அசைவே இல்லாம போயிருந்தது. அதனால அவளுடைய நெருக்கத்தையோ இல்ல அவளுடைய நடவடிக்கைகளையோ அவனால உணரவே முடியல. கூர்மையான அவளுடைய நக நுனிகள் அவனுடைய மார்புல ஊடுருவ ஆரம்பிச்சது. அதே நொடியில உண்மையான விஷ்ணு பிரியா சட்டுன்னு அங்க தோன்றினா. தாம் பார்த்த காட்சியால விஷ்ணு பிரியா ஒரு நொடி திகைச்சு போனா. சட்டுன்னு சுயநினைவுக்கு திரும்பி வந்தா. அகோரமான வடிவத்தில் இருந்த அந்த பிசாசனுடைய பாம்புகள் ஊஞ்சலாடக்கூடிய முடிய பின்புறம் இருந்து கொத்தா பிடிச்சி வெடுக்குன்னு இழுத்தா உண்மையான விஷ்ணு பிரியா. எதிர்பாராம ஏற்பட்ட அந்த இழுப்பால போலியான விஷ்ணு பிரியாவான அந்த கிராதகி நிலக்கொலைஞ்சி போய் பின்வாங்கினா. தலையை திருப்பி பார்த்தா. அந்த வினாடியில அவளுக்குள்ள இருந்த அந்த பைசாசிக சக்தி விழிச்சிக்க ஆரம்பிச்சது. அதனால அவ மறுபடியும் விஷ்ணு பிரியாவாக மாற ஆரம்பிச்சா. ஒரே இடத்துல ஒரே தோற்றத்துல 2 விஷ்ணு பிரியாக்கள். 2 பேருக்கும் ஒரே உருவம், ஒரே உடை, ஒரே விதமான நகைகள். இந்த காட்சிய வேறு யாரு பார்த்தாலும் அவங்களுடைய சித்தமே கலங்கி போயிடும். அந்த நொடியில ஹரிகிருஷ்ணனை எழுப்புறதை தவிர வேற வழி இல்லைன்னு உண்மையான விஷ்ணு பிரியா தீர்மானம் பண்ணா. அதனால அவ தலையிலிருந்து ஒரு பாலைப்பூவை உருவி ஹரியோட நெற்றி மேலே எரிஞ்சா. அந்த பூ அவனுடைய நெற்றி மேலே பட்டதும் ஹரி கண்களை திறந்தான். கண்களை திறந்தவன் குழம்பிய போயிட்டான். ஒரு கணம் தான் பார்க்கறது கனவா இல்லை நிஜமானே அவனாலவே உணர முடியல. கண்களை கசக்கிக்கிட்டு மறுபடியும் பார்த்தான். இது நிச்சயம் கனவு இல்லை, நிஜம்தான். தனக்கு முன்னாடி 2 பேர், அதுவும் ஒரே மாதிரியான தோற்றத்துல. இதுல உண்மையான விஷ்ணு பிரியா யாருன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? அவனுடைய மன ஓட்டத்தை உணர்ந்த உண்மையான விஷ்ணு பிரியா அவனுக்கு முன்பா தன்னுடைய 2 கைகளையும் நீட்டினா. அதை புரிஞ்சுக்கிட்ட போலியான விஷ்ணு பிரியாவும் அதே போல தன்னுடைய 2 கைகளையும் நீட்டினா. ஹரி என்னதான் செய்யறதுன்னு தெரியாம ஒரு வினாடி குழம்பி போனா. யாரை நம்பி நெருங்கிறது? சரியான விஷ்ணு பிரியாவும் அந்த கணத்துல தவிச்சா. நான் தான் உண்மையானவன்றத எப்படி ஹரிக்கிட்ட நிரூபிக்கிறது? 2 பேரும் ஒரே மாதிரி கை நீட்டும் போது ஒருவேளை ஹரி தவறான நபரை அணுகிட்டானா அதன் பிறகு அவன் தப்பிக்கிறது ரொம்ப கடினமா மாறிடும். ஹரி, நான் தான் உண்மையானவ, என்கிட்ட வாங்க. இடப்புறமா இருந்த விஷ்ணு பிரியா அழைச்சா. உடனே வலப்புறம் இருந்த இன்னொரு விஷ்ணு பிரியாவும் ஹரி அவளை நெருங்கிடாதீங்க, அவ ஒரு பிசாசு அப்படின்னு அலறவும் செஞ்சா. சட்டுன்னு ஹரி மனசுக்குள்ள ஒரு உபாயம் தோணுச்சு. ஆதி மந்திரம், ஆதி சத்தம், அதுதான் ஒரே வழி. சட்டுன்னு பாஞ்சாவன் அந்த அறையோடைய வடமேற்கு மூலையில சாத்தி வைக்கப்பட்டிருந்த சூலத்தை கையில எடுத்தான். 2 பேருக்கு எதிரில் ஏறத்தாழ அவங்களுக்கு நடுவு நின்றுகிட்டு சூலத்தால ஓம் அப்படின்னு எழுதினான். இப்ப என்கிட்ட வாங்க அப்படின்னு ஹரி 2 பேரையும் மாறி மாறி பார்த்து சொன்னான். உடனே உண்மையான விஷ்ணு பிரியா ஓம் அப்படின்னு எழுதப்பட்ட அந்த எழுத்து மேல உடல் படாம கவனமா அவனை நெருங்கினா. ஹரி மற்றொரு கையால அவளுடைய தோளையும் தொட்டான். அவனோட நெருங்கி நின்னா. மற்றவளை பார்த்து, யார் நீ, உண்மையை சொல்லு அப்படின்னு ஹரி மிரட்டும் துணியில கேட்டான். அவ வேற வழி இல்லாம, நான் கருப்பசாமியால ஏவப்பட்டவதான், நான் ஒரு ரத்த பிசாசினி. சரி, மேற்கொண்டு என்ன செய்யறதா உத்தேசம்? ஒருவேளை நான் உங்களை கொல்லாம திரும்பி போனேன்னா எனக்கு வேற போக்கிடமே கிடையாது. அதனால வந்த நோக்கத்தை நான் நிறைவேற்றியே தீரணும். பேசிக்கிட்டே இருந்தவ தன்னுடைய சுய உருவத்துக்கு மாறினான். அந்த பயங்கரமான உருவத்தை பார்த்ததும் ஹரி ரொம்பவே பயந்து போனான். இவளா தாங்கிட்ட நெருங்கி வந்தவ? கடவுளே! ஹரி தன்னையும் மீறி புலம்பவே ஆரம்பிச்சான். ஹரி, பயப்படாதீங்க,
நான் உங்க பக்கத்திலே தான் இருக்கிறேனே. விஷ்ணு பிரியா தன்னுடைய வலது கையை அந்த உருவத்தை நோக்கி நீட்டினா. அந்த கை நீண்டு போக ஆரம்பிச்சது. அந்த பிசாசினியோட தலைப்பகுதியை நெருங்கினப்போ அந்த கை மேலும் பெருசாச்சு. பாம்புகள் படம் எடுத்து ஆடக்கூடிய முடிய கொத்தா பிடிச்சது. கையை சுழற்றி தன்னுடைய பிடியை இறுக்கினா விஷ்ணு பிரியா. அந்த உருவத்தை அந்தரத்துல உயர்த்தினா. பிறகு ஒரு சாவி கொத்த சுழற்ற மாதிரி சுழட்டவும் ஆரம்பிச்சா. சுழற்சியோட வேகம் வினாடிக்கு வினாடி அதிகமாக ஆரம்பிச்சது. சுழற்றக்கூடிய விசை அதிகமாகிக்கிட்டு போகவும் ஒரு கட்டத்துல விஷ்ணு பிரியா சட்டன்னு தன்னுடைய பிடியை நழுவ விட்டா. கருப்பசாமி அப்பவும் ஹோமகுண்டத்துக்கு முன்னாடி தான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. அவருடைய உதடுகள் மந்திரத்தை விடாம உச்சரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நெருப்பு ஜுவாலைகள் உயர்ந்து கொண்டிருந்த அந்த தீக்குண்டத்துக்குள்ள அப்போ அவர் ஒரு கை ஹோமப்பொடிய போட்டாரு. நியாயப்படி மேலெழும்ப வேண்டிய ஜுவாலைகள் அப்படியே குறுகி உள்வாங்க ஆரம்பிச்சது. கண் இமைக்கும் நேரத்துல ஜுவாலைகள் கட்டைக்குள்ள புகுந்து மறைஞ்சும் போச்சு. கருப்பசாமி மறுபடியும் ஹோமப்பொடிய அதுக்குள்ள போட்டாரு. ஆனா ஜுவாலையோ நெருப்போ மேல் எழும்பவே இல்லை. ஏதோ ஒரு பெரிய விபரீதம் நடந்திருக்குது அப்படின்னு அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. அப்போ அந்த வீட்டுடைய முற்றத்துல ஏதோ ஒன்று பொத்துன்னு விழக்கூடிய சத்தமும் கேட்டுச்சு. அது விழுந்த சத்தத்துல இருந்தே அது எவ்வளோ விசையோடு அங்கே விழுந்துச்சுன்றத அவர் புரிஞ்சிக்கவும் செஞ்சாரு. அதனால அவசரமா துள்ளி எழுந்து வெளியே வந்தாரு. அங்க கம்பளி போர்வையை வீசி எறிஞ்ச மாதிரியா விழுந்து கிடந்தா அந்த ரத்த பிசாசினி. என்ன ஆச்சு அப்படின்னு கருப்பசாமி பதட்டத்தோட கேட்டாரு. அவ அங்கதான் இருக்கா. தரையில பரவி இருந்த நிலையில அவன் முனகினா. உன்னோட சக்திக்கு என்ன ஆச்சு? நான் தோத்து போயிட்டேன். திரும்பவும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்களேன். இந்த முறை அவன் கதையை முடிக்காம நான் வரவே மாட்டேன். அவளுடைய குரல் பரிதாபத்துக்குரியதா இருந்துச்சு. கருப்பசாமி யோசிச்சாரு. சரி, நீ சொல்றதுக்கு என்ன உத்தரவாதம்? இந்த தடவை என்னை மன்னிச்சு எனக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து தான் பாருங்களேன் அப்படின்னு ரத்த பிசாசினி கேட்டா. உடனே கருடா கருப்பசாமி அலறினாரு. அந்த சமயம் கருடன் பாஞ்சு அவருடைய கண்களை கொத்த ஆரம்பிச்சுது. அவருடைய கண்கள்ல இருந்து ரத்தம் பீச்சு அடிச்சது. தயவு செஞ்சு எனக்கு உணராதீங்க. அவ மன்றாட ஆரம்பிச்சா. நான் உன்னை கொல்ல போறதில்ல. நீ செஞ்ச தவறுக்கு ஒரு சின்ன தண்டனை, அவ்வளவுதான். கருப்பசாமி தன்னுடைய மந்திர கைத்தடியால காயம்பட்ட இடத்த தொட்டாரு. ரத்த பாய்ச்சல் சட்டுன்னு அடங்குச்சு. பிறகு அவ அங்கிருந்து எழுந்தா. இப்போ அவ ஒரு வௌவாலா மாறினா. அப்படியே பறந்து உயர்ந்து இருள மறைஞ்சும் போனா. ஹரிகிருஷ்ண விஷ்ணு பிரியாவோட சீராட்டல்ல மூழ்கி இருந்தான். அவளுடைய கைவிரல்கள் அவ மார்பு பகுதியை அளக்க ஆரம்பிச்சது. பிறகு அது மெதுவா கொஞ்சமா முன்னேறவும் ஆரம்பிச்சது. ஹரி சந்தோஷத்தோட உச்சத்துல இருந்தான். அவளுடைய சூடான காற்று அவன் கழுத்துல பதியவும் செஞ்சது. பாலை பூவோட வாசனை அவனோட உடல்ல கலக்க ஆரம்பிச்சது. அவளுடைய வேர்வை துளிகள் கூட பன்னீர் போல மணக்கவும் செஞ்சது. ஹரி கிறக்கத்தோட, உன் உடம்புல இருந்து மென்மையான பாலைப்பூவோட வாசனை வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னான். அப்படியா? பாலை மரம் எங்கேயோ பூக்க தொடங்கி இருக்குன்னு அர்த்தம். அவளுடைய இதழ்கள் அவனுடைய கன்னத்தை உரசியபடி சொல்லுச்சு. ஹரிகிருஷ்ணனுடைய நரம்புக்குள்ள நெருப்பு நதி ஒன்று பாய ஆரம்பிச்சது. 2 பேரும் அதுல அப்படியே கரைஞ்சே போனாங்க. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு, நான் மட்டும் சரியான நேரத்துக்கு வராம போயிருந்தா? கட்டிலிருந்து எழுந்து உக்காந்தபடி அவ கேட்டா. அதை என்னால் நினைச்சு கூட பார்க்கவே முடியல. அவளுடைய கைவிரல்களை பின்னி பிணைச்சபடி பேசினா ஹரி. இன்னைக்கு பௌர்ணமி நாள். நான் தேவியை பார்க்க போயிருந்தேன். அவங்க தான் சீக்கிரமான இல்லத்துக்கு போன்னு சொல்லி அனுப்பினாங்க. என்னது, தேவியா? உண்மையாவா? ஹரி ஆச்சரியத்தோட கேட்டான். ஆமா, இன்னைக்கு கார்த்திகை மாத பௌர்ணமி இல்லையா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு அவங்களுடைய பிறந்த நாளும் கூட. சே, இருந்தும் இன்னைக்குன்னு பார்த்து என்னால் பூஜைக்கு கூட வர முடியலையே. அதுக்கெல்லாம் வருத்தப்படாதீங்க. நானே உங்களுக்கும் சேர்த்து பூஜையை பண்ணிட்டேன், விஷ்ணு பிரியா சொன்னா. அதன் பிறகு தேவி உங்ககிட்ட பேசினாங்களா? ஆமா, அதனால தான் சரியான நேரத்துக்கு என்னால் இங்கே வர முடிஞ்சது. நல்ல வேலை செஞ்சப்போ. இல்லைன்னா நாளைக்கு காலையில் வந்திருந்தா என்னோட பிணத்தை தான் இங்கே அலங்கோலமான நிலையில நீ பார்த்துருப்ப. நீங்கள் அப்படிலாம் யோசிக்காதீங்க. அந்த மாதிரி ஆக நான் நிச்சயம் விட மாட்டேன். உண்மைதான். ஆனால் இதே போல இன்னொரு தடவை நீ என்னை காப்பாற்ற பக்கத்தில் இருப்பேன்னு எனக்கு தெரியல. ஹரி சொல்லவும், நான் உங்கள் பக்கத்தில் இல்லாமல் கூட போகலாம். ஆனால் நிச்சயம் உங்களை கண்காணிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். திரும்பவும் தேவிக்கிட்ட நீ போக வேண்டியது இருக்குமா? ஹரி கேட்டான். இல்லை, இன்னைக்கு இனிமேல் என்னால் அங்கே போக முடியாது. ஹரியை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே பேசினா.
அப்படின்னா நமக்கு இன்னும் எவ்வளோ நேரம் இருக்கு அப்படின்னு சொல்லியபடியே ஹரியோட கையை பற்றி இழுத்தா. அவளும் அவளுடைய மார்பில் சரிஞ்சா. அதே நேரம் ராட்சச வவ்வாலா மாறின அந்த இரத்த பிசாசினி பனங்காட்டு இல்லத்துக்கு முன்னாடி இருந்த பெரிய ஆலமரத்து கொம்புல தலைகீழ தொங்கிட்டு இருந்தது. அடிக்கடி இல்லத்துடைய தென்புறமா பறந்து வந்து பார்த்துட்டு மறுபடியும் அதே மரக்கிளையில போய் தொங்க ஆரம்பிச்சது. அப்படி ஒரு கணத்துல தென்புற அறையில வெளிச்சம் தட்டுப்பட்டுச்சு. அந்த அறைக்குள்ள என்ன இருக்குதுன்னு பார்க்க விருப்பப்பட்ட அந்த வவ்வால் சட்டன்னு மரத்தை விட்டு எழும்புச்சு. வேகமா பறந்து வந்து தன்னுடைய கூர்மையான நகத்தால ஜன்னல் கால்களை இறுக பற்றிக்கிட்டு உட்புறமா எட்டி பார்த்துச்சு. அங்க அந்த பிசாசினி பார்த்த காட்சி அதையே மோகம் கொள்ள வச்சுது. பிறகு ஏதோ நினைவு வந்த மாதிரி மேற்புறமா உயர்ந்து பழைய இடத்துல வந்து தொங்க ஆரம்பிச்சுது. பொழுது விடிய இன்னும் 2 நாழிகைகள் தான் மீதி இருந்துச்சு. வவ்வால் வாய் திறந்து சேவல் போல கூவுச்சு. உடனே பொழுது விடிஞ்சிருச்சு, நான் வரட்டுமா? விஷ்ணுபிரியா எழுந்தா. அத்தியாயம் 17. பொழுதுன்னு விடியவே இல்லையே, அதுக்கு இன்னும் நேரம் இருக்குதே. ஹரி அவளை தன் மார்போட அணைச்சபடி சொன்னான். மறுபடியும் சேவல் கூவுற மாதிரியே உரத்த குரல்ல அந்த வவ்வால் கூவ ஆரம்பிச்சது. உங்களுக்கு சேவல் கூவுறதுன்னு கேட்கலையா? இனிமே நான் இங்க இருக்க முடியாது. விஷ்ணுபிரியா எழுந்து நடந்தா. தெரு வாசப்படியை கடந்து மோகினி கோயிலை நோக்கி அவன் நடக்க தொடங்கினதும் அதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்த மாதிரி வவ்வால் மரத்திலிருந்து நழுவ ஆரம்பிச்சது. இல்லத்துடைய வராந்தாவில் இருந்த உத்தரக்கட்டைக்கு வந்து சேர்ந்த வவ்வால் விரைவிலேயே வடிவம் மாறவும் ஆரம்பிச்சது. வவ்வால் மறுபடியும் விஷ்ணுபிரியாவா மாறிச்சு. ஹரி படுத்திருந்த அந்த அரைக்கதவை திறந்துகிட்டு உள்ள நுழைஞ்சது அந்த பிசாசினி. ஹரி அதுக்குள்ள ஆழ்ந்த உறக்கத்துக்கு போயிருந்தான். அவன் பக்கத்துல போய் கட்டில்ல உட்காந்துச்சு. அருமையான சந்தர்ப்பம், இதை மட்டும் நழுவ விடக்கூடாது. பிசாசினி மனசுக்குள்ளே பேசிக்கவும் செஞ்சது. இவனை கொன்னு ரத்தத்தை உறிஞ்சி பச்சை ரத்தம் தோஞ்ச உதடுகளோட கருப்பசாமி கிட்ட போனாதான் என்னால உயிர் வாழ முடியும். அதனுடைய உதடுகள் முணுமுணுத்தபடியே அதனுடைய வலது கை அவன் மார்பு பக்கமா நகரவும் செஞ்சது. விரல்கள்ல இருந்து நகங்கள் நீள ஆரம்பிச்சது. ஆனா அந்த விரல்கள் ஹரியோட மார்பு நெருங்கினதும் சட்டென்று கைய பின்னுக்கு இழுத்துச்சு. திடுக்கிட்டவளா அவ எழுந்து நின்னா. அவனுடைய மார்புல சந்தனத்தால ஓம் அப்படின்னு எழுதப்பட்டிருந்தது. விஷ்ணுபிரியா புறப்படுறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு தான் போயிருந்தா. இது வரைக்கும் நடந்த சம்பவங்களுடைய தொடர்ச்சியா ஏதாவது நடக்கக்கூடும்னு அவன் நினைச்சிருந்தா. இந்த சூழ்நிலையில தன்னால மேற்கொண்டு எதுவுமே செய்ய முடியாதுன்னு உணர்ந்த பிசாசினி அவ உட்காண்டிருந்த கட்டில இருந்து மெல்ல எழுந்தா. அங்கிருந்து வெளியேறினா. விடிஞ்ச பிறகு ஹரி வழக்கம் போல படுக்கையிலிருந்து எழுந்தான். பிறகு குளத்தை நோக்கி புறப்பட்டான். குளத்தை நெருங்கினதும் குளக்கரையில வேறு யாருடைய துணியோ இருக்கிறதையும் கவனிச்சான். அதுக்குள்ள அவனுடைய பக்கவாட்டில்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அப்படின்னா இனி நீங்க அங்கே தங்குறதுன்னு தீர்மானமே பண்ணிட்டீங்க இல்லையா? ஹரி குரலை கேட்டு திரும்பி பார்த்தான். குளத்தோட படிக்கட்டுல அறிமுகமே இல்லாத நபர் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தாரு. இடுப்புல துண்டு ஒன்று கட்டிட்டு இருந்தாரு. மாவிளையால பல் தேய்ச்சிக்கிட்டு இருந்தாரு. அவரை பார்த்து, ஆமா, சௌகரியமான வேறொரு இடம் கிடைக்கிற வரைக்கும் அங்கே தங்கறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன். ஏன் தங்கக்கூடாதா என்ன? ஹரி அவர்கிட்ட எதிர்கேள்வி கேட்டான். அவரை பார்த்தா சுமார் 60 வயது இருக்கலாம். தலைமுடி செழித்து வளர்ந்து ஜடையா பிண்டி போயிருந்தது. தாடியும் மீசையும் கூட ரொம்ப அடர்த்தியா இருந்துச்சு. நல்ல திடகாத்திரமான உடம்பு. நெஞ்சு பகுதியிலையும் முடி நிறையவே வளர்ந்திருந்தது. தீட்சண்யமான கண்கள். புருவங்கள்ல அங்கங்க நரைமுடிகள் தென்பட்டுச்சு. நீண்ட ருத்ராட்ச மாலைய 2ஆ மடக்கி கழுத்துல போட்டுட்டு இருந்தாரு. மொத்தத்துல அவரை பார்க்கறதுக்கு ஒரு சன்னியாசி மாதிரி இருந்துச்சு. அவரு பேச தொடங்கினாரு. உன் தைரியத்தை நான் ரொம்பவே பாராட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. ஏன் அப்படி சொல்றீங்க? அதுக்கு என்ன காரணம்? ஹரி கேட்டான். நான் கூட இந்த இல்லத்துக்குள்ள நுழைய பயப்படுவேன். அதை வச்சு பார்த்தா நீ அசாதாரணமான தைரியசாலி தான். ஆமா, இது வரைக்கும் நீங்க யாருன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையே. எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல வந்து வேலையை பாருங்க, குளிங்க, அப்புறமா நான் எல்லாத்தையும் சொல்றேன். அவர் படிக்கட்டில் இறங்கி போய் வாயை கொப்பளிச்சாரு. தன்னுடைய கை கால்களை சுத்தம் பண்ண ஆரம்பிச்சாரு. ஹரி குளிர்ந்த நீர்ல இறங்கி குளிக்க ஆரம்பிச்சான். குளிச்சு எழுந்ததும் அவனுக்குள்ள ஒரு புத்துணர்ச்சி. அதுக்கு முந்தைய நாள் கொஞ்சம் அதிக நேரம் கண் விழிச்சதால ஒரு அலுப்பு அவனுக்குள்ள இருந்துச்சு. இப்போ அந்த அலுப்பு முற்றிலுமா நீங்கி போயிருந்தது. அந்த குளத்து நீர்ல ஒரு விதமான ஔஷத சக்தி இருக்கிறதா அவனுக்கு தோணவும் செஞ்சது. பெரியவர் கொஞ்சம் தள்ளி குளிச்சுக்கிட்டு இருந்தாரு. குளிச்சு முடிச்சவரு உடம்ப தோட்டாம
பக்கத்துல இருந்த பாறைக்கு மேல ஏறி உட்கார்ந்தாரு. இதை ஹரி கவனிச்சுக்கிட்டே இருந்தான். காத்துலயே உடம்பு உலரணும், அதுதான் நல்லது. அந்த பெரியவர் சொன்னாரு. ஆமா, பகல் நேரத்துலயும் இல்லத்துக்கு போகணும்னு உங்களுக்கு தோணுதா என்ன? குளிச்சுட்டு வந்த ஹரி கிட்ட அந்த பெரியவர் கேட்டாரு. ஏன் அப்படி கேக்குறீங்க? ஹரி அவருடைய முகத்தை பார்த்தபடி கேட்டான். நான் சொன்னதுல எந்த தவறும் இல்லை. பகல்ல உங்களுக்காக சமையல் செய்யறதுக்கு அங்க யாருமே இல்லையே, அதனாலதான் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொன்னாரு பெரியவர். நான் கடையில தான் சாப்பிட்றேன் அப்படின்னு ஹரி சொல்லவும், அப்படின்னா இன்னைக்கு என்னோட விருந்தாளியா வாங்கல அப்படின்னு பெரியவர் அழைச்சாரு. ஆமா, நீங்க எங்க தங்கியிருக்கீங்க? ஹரி கேட்டான். எதிர்கரையில. சரி, இந்த கரையில வந்து நீங்க குளிக்கிறதுக்கு என்ன காரணம்? நீங்க இங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனாலதான் அப்படின்னு சொன்னாரு பெரியவர். ஹரி அவரை ஒரு விதமான சந்தேகத்தோட பார்க்க ஆரம்பிச்சான். யார் இவரு? ஒருவேளை தன்னை கொல்றதுக்காக வேற யாரையோ ஏவி இருக்கானோ அந்த மந்திரவாதி அப்படின்னு யோசிக்கவும் செஞ்சான். அதே சமயத்துல அந்த பெரியவர் தொடர்ந்து சொன்னாரு. நீங்க இங்க எதுக்காக வந்திருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். எழிமலைக்காவு பகவதி கோயிலை கண்டுபிடிக்க தானே? பெரியவர் கேட்டதும், இதெல்லாம் இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வியப்போட பார்த்தான் ஹரி. சரி வாங்க போகலாம் அப்படின்னு அந்த பெரியவர் கூப்பிடவும், முன்பின் தெரியாத சந்தேகப்படக்கூடிய ஒரு நபரை நம்பி நம்ம போகலாமா அப்படின்னு ஒரு கணம் யோசிச்சான். பிறகு அவரோட போறதுன்னு முடிவும் பண்ணான். சரி, நாம எப்படி அக்கறைக்கு போறது? மைய பகுதியில சுழித்தபடி பாஞ்சுக்கிட்டு இருந்த அந்த ஆத்தை பார்த்தபடி கேட்டான் ஹரி. அதுக்கென்ன, அது பாட்டுக்கு இருந்துட்டு போகட்டுமே. சொல்லியபடியே கொஞ்சம் தொலைவில் இருந்த ஒரு மலைவாழை மரத்துல இருந்து இலை ஒன்றை பறிச்சு ஆற்றுக்குள்ள எரிஞ்சாரு. ஹரி அவருடைய செயலை பார்த்துக்கிட்டே இருந்தான். பிறகு அந்த வாழை இலைக்கு மேல காலெடுத்து வச்சாரு. இலை அப்பவும் நீருக்குள்ள அமிழாம இருந்துச்சு. நீங்க இப்படி என் பக்கமா வாங்க, நம்ம அக்கறைக்கு போயிடலாம். பெரியவர் ஹரியை தாம் பக்கம் வர சொல்லி கையை நீட்டினாரு. ஹரி அவரோட கையை பற்றிக்கிட்டு இலை மேல ஏறி நின்னான். கொஞ்ச நேரத்துல அந்த இலை ஒரு தெப்பம் போல எதிர்கரையை நோக்கி நகர ஆரம்பிச்சது. பேரிரைச்சல் அப்புறம் விசையான சுழிகள் கொண்டு பாஞ்சுக்கிட்டு இருந்த பகுதிகளில் எந்த பாதிப்புமே இல்லாம அந்த இலை நகர்ந்து போக ஆரம்பிச்சது. 2 பேரும் பத்திரமா எதிர்கரைக்கு வந்து சேர்ந்தாங்க. மறுகரைக்கு போனதும் பக்கத்துல தான் வீடு அப்படின்னு பெரியவர் முன்புறமா நடக்க ஆரம்பிச்சாரு. குறுஞ்செடிகள் புதரும் மண்டி இருந்த பாதையின் வழியா 2 பேரும் நடக்க ஆரம்பிச்சாங்க. ஒற்றையடி பாதையில சுள்ளிகள் இறஞ்சி கடந்துச்சு. கொஞ்ச தூரம் கடந்து போன பிறகு கரிய பனை மரங்கள் கூட்டமா வளர்ந்திருந்த பகுதியுடைய மையத்துல ஒரு பழைய கட்டடம் தென்பட்டுச்சு. இடிஞ்சி சேதாரமாகி கிடந்த அந்த கட்டடத்தை சுட்டி காட்டி பெரியவர் சொன்னாரு. அதுதான் என்னுடைய வீடு. ஆமா, இந்த வீடு யாருடையது? ஹரி கேட்டான். உண்மையில இங்க குடியிருந்தவரு ஒரு மந்திரவாதி. சுமார் 6 மாசத்துக்கு முன்னாடி அவர் சமாதி அடைஞ்சிட்டாரு. நீங்க இங்க வர காரணம் என்ன? அதையெல்லாம் விளக்கமா சொல்லதானே உங்களை அழைச்சிட்டு வந்திருக்கேன். வாங்க முதல்ல சாப்பிடலாம் அப்படின்னு பேசியபடியே அந்த வீட்டோடைய திண்ணை மேல ஏறி உட்கார்ந்தாரு. தாழ்வான மரச்சட்டத்துல சொருகி வச்சிருந்த பாயை எடுத்து வராந்தாவில் விரிச்சாரு. பிறகு உட்புறமா பார்த்து குரல் கொடுத்தாரு. நாகவதி. அவருடைய குரலுக்கு பதிலா ஒரு பெண் குரல் கேட்டுச்சு. என்னங்க, நாங்க 2 பேரும் வந்திருக்கிறோம், பெரியவர் சொன்னாரு. ஹரி வியப்பு மாறாதவனா அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த வீட்டுக்குள்ள வேறு யாருமே இருக்க மாட்டாங்கன்னு அவன் நினைச்சான். ஆனா ஒரு பெண்மணி இருந்தா. கொஞ்ச நேரத்துல சாப்பிட வாங்க. உள்ளிருந்தபடியே அவ குரல் கொடுத்தா. 2 பேரும் எழுந்தாங்க. உட்புறத்துல விசாலமான வராந்தாவும் நடுவுல ஒரு பெரிய முற்றமும் இருந்துச்சு. முற்றத்தோட நடுவுல துளசி மாடமும் அதுல சர்பகாந்தி செடி ஒன்றும் செழிச்சு வளர்ந்திருந்தது. தேக்கு மர இலையில பரிமாறப்பட்ட உணவை சாப்பிடாம பார்த்துக்கிட்டே இருந்தான் ஹரி. அதை கவனிச்சதும் அந்த பெரியவர், இது ஒரு வகையான காட்டுக்கிழங்கு, நம்முடைய இந்திரியங்களுக்கு வலுவூட்டக்கூடிய தன்மை இதுக்கு உண்டு, சாப்பிடுங்க அப்படின்னு உபசரிச்சாரு. அப்படிப்பட்ட உணவை ஹரி அப்பதான் முதல் தடவையா பார்க்கறான். தயங்காம சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னவரு கிழங்கு எடுத்து சாப்பிட தொடங்கினாரு. அதை பார்த்ததும் சந்தேகம் விலகியவனா அவனும் சாப்பிட தொடங்கினான். இது வரைக்கும் அவன் ருசிச்சு அறியாத ஒரு பிரத்யேகமான ருசியோட அந்த கிழங்கு இருந்துச்சு. அவங்க சாப்பிட்டு முடிச்சதும் நாகவதி 2 மர பாத்திரங்கள்ல காய்ச்சிய பாலோட அங்க வந்தா. நாகவதி உண்மையிலேயே பேரழகிதான். முகத்தை வச்சு வயசை கணிக்க முடியாதுன்னு தோணுச்சு. பொருத்தமான உயரம், கச்சிதமான உடல், அந்த கண்கள்ல ஏதோ ஒரு சிறப்பு தெரிஞ்சது, ஒரு விதமான பளபளப்பும் கூட. அவ மறுபடியும் வீட்டுக்குள்ள போய்
ஏறத்தாழ 2 டம்ளர் பால் கொள்ளக்கூடிய ஒரு மர பாத்திரத்துல பால் எடுத்துட்டு வந்தா. அதை அவங்க பக்கத்துலயும் வச்சா. சட்டுன்னு ஹரி திடுக்கிட்டு பின் வாங்கினான். அவளுடைய கைவிரல் வித்தியாசம் தெரிஞ்சது தான் அதுக்கான காரணம். ஏன்னா அவளுடைய கையில 4 விரல்கள் தான் இருந்துச்சு. ஹரி அவளுக்கு தெரியாம அவளுடைய இடது கையையும் பார்த்தான். அதுலயும் 4 விரல்கள் தான். அவளுடைய பார்வை அவளுடைய கால் பகுதியை கவனிச்சது. பாதத்திலையும் 4 விரல்கள் தான். இந்த பெண்மணி யாரா இருப்பா? அவன் யோசனையில ஆழ்ந்தான். மொத்தத்துல இந்த உடம்பும் பார்வையும் அவ மனித பெண் இல்லைன்றத தெளிவுபடுத்துச்சு. சாப்பிடுங்க, என்ன யோசனை? பெரியவர் சொன்னாரு. ஒண்ணுமில்ல அப்படின்னு சொல்லியபடியே மரப்பாத்திரத்தை கையில் எடுத்தான். நீங்க நாகவதி பத்தி யோசிக்கிறீங்க இல்லையா? நிதானமா அந்த பெரியவர் கேட்டாரு. ஹரி நாகவதியை பார்த்தான். அவ சட்டுன்னு அறைக்குள்ள நுழைஞ்சு மறைஞ்சா. சாப்பாட்டுக்கு பிறகு 2 பேரும் வெறாந்தால வந்து உட்கார்ந்தாங்க. அந்த பெரியவர், இனி நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியபடியே அவர் இருந்த இடத்துல இருந்தே கையை நீட்டி அறவாசல்ல இருந்த ஒரு பாத்திரத்தை எடுத்து திறந்தாரு. அதுக்குள்ள கருப்பு வண்ணத்துல ஏதோ ஒன்று வளைஞ்சிருக்கிறத ஹரி கவனிச்சான். அத்தியாயம் 18. இதுக்குள்ள இருக்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னு பெரியவர் கேட்கவும், அதை பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டு நாகப்பாம்பு ஹரி பதில் சொன்னான். ஓரளவுக்கு நீங்க சொன்னது சரிதான். இது ஒரு அசாதாரணமான பாம்பு. இப்போ இதோடைய நீளம் ரொம்பவும் குறைவா இருக்குது இல்லையா? மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு ஜான் இருக்கலாம், அப்படிதானே அப்படின்னு பெரியவர் கேட்கவும், ஆமா அப்படின்னு சொன்னா ஹரி. உடனே அவர் அதை தன்னுடைய வலது கையால் எடுத்து தரையில விட்டாரு. ரொம்ப சின்ன பாம்பு தான். கருணாக பாம்பனுடைய குட்டி போல தோணுச்சு. அதோடைய முதுகு புறத்தை தன்னுடைய சுண்டு விரலால வருடி விட்டாரு. சட்டுன்னு அதோடைய வடிவம் மாறத் தொடங்குச்சு. பாம்பு நீண்டுகிட்டே போக ஆரம்பிச்சது. கண்மூடி திறக்கிறதுக்குள்ள ஒரு ராஜநாக அளவுக்கு பெருசாகிருச்சு. அதோடைய கண்கள் சிகப்பு நிறத்துல 2 நெருப்பு துண்டுகள் போல பளபளக்கவும் செஞ்சது. படத்தை உயர்த்தியபடி அது பெரியவரை கூர்ந்து பார்த்துச்சு. பெரியவர் மறுபடியும் அந்த உடலை வருடி விட்டாரு. பாம்பு உடனே தன்னுடைய முந்தைய அளவுக்கு சுருங்கிடுச்சு. அதை பழையபடி மரப்பாத்திரத்துல போட்டு முன்பு அது எங்க இருந்துச்சோ அந்த இடத்துலயே வச்சாரு. சரி, இனிமே நாம சில விஷயங்களை பத்தி பேச வேண்டியது இருக்கு. தன்னுடைய நீண்ட தலைமுடிய கோதியபடி அவர் பேசினாரு. என் பேரு காளிச்சரண். நான் மந்திரம் கத்துக்கிட்டது என்னுடைய அப்பா கிட்ட இருந்து. அவர் ஒரு மகா மாந்திரிகர். கூடு விட்டு கூடு பாயும் சக்தி கொண்டவர். அது மட்டும் இல்ல, மற்றவங்க மனசை சுலபமா அவரால் படிக்க முடியும். காளிச்சரண் தன்னுடைய மடியில இருந்த ஒரு சின்ன பையை எடுத்தாரு. அதுக்குள்ள கையை விட்டு உலர்ந்த இலைச்சருகுகள் சிலதை எடுத்து கையால சுருட்டி வாயில போட்டு மின்னாரு. மேற்கொண்டு அவர் என்ன சொல்ல போறாரோ அப்படின்ற ஆவல்ல ஹரி அவருடைய முகத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தான். நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது எதுக்காக? பெரியவர் கேட்டாரு. தன்னுடைய உண்மையான நோக்கத்தை இவர்கிட்ட சொல்லலாமா வேண்டாமா? ஹரி ஒரு கணம் தயங்கினான். ஒருவேளை இவர்கிட்ட நம்ம உண்மையை சொல்லலைன்னா அவர் நம்மளை சந்தேகப்படுவாரு. அது மட்டும் இல்லாம இவரால் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். பேசாம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். எழிமலைக்காவு பகவதி கோயிலை தேடி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னா ஹரி. அதுக்கு பெரியவரும் அப்படிதான் இருக்கும்னு நானும் நினைச்சேன் அப்படின்னு சொன்னாரு. அப்படின்னா அந்த கோயிலை பத்தி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னு ஹரி கேட்டான். தெரியும், ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிற மாதிரிலாம் இல்லை. அது என் மனசுக்கு எதேச்சியாதான் தட்டுப்பட்டுச்சு. புரியலையே ஹரி சொன்னான். அதாவது இது போன்ற ஒரு சுற்றுப்புறத்துல அதோ தெரியக்கூடிய அந்த மலைகளுடைய தாழ்வாரத்துல ஒரு கோயில் இருக்கணும்னு எனக்கு தோணுச்சு. சந்தேகம் தீர்க்க பிரசன்னம் வச்சு பார்த்தப்போதான் உண்மை எனக்கே தெரிய வந்துச்சு. அப்படின்னா நீங்களும் கோயிலை புனரமைக்கணும் தான் நினைக்கிறீங்களா? இல்லை, அப்படி இல்லை. என்ன மாதிரியான ஒரு மாந்திரிகனுக்கு அதெல்லாம் தேவையில்லாத வேலை. அந்த பெரியவர் சொன்னதும், அப்படின்னா கோயில் பகுதியில் ஏதாவது புதையில் இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா? ஹரி குறுக்கிட்டு கேட்டதும், உங்களுடைய சந்தேகம் நியாயமே இல்லாதது. ஏன்னா என்ன மாதிரி வயசான ஒருத்தனுக்கு தங்கமும் வைரமும் எதுக்கு? அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? நான் விரும்பினா எதையும் என்னால் அடைய முடியும். அப்படின்னா உங்களுடைய நோக்கம்தான் என்ன? எதை நீங்கள் அடைய விரும்புகிறீங்க? ஹரி கேட்டான். அந்த கோவிலில் பலது இருக்கு. நீங்கள் விரும்புறது, நான் விரும்புறது எல்லாமே அங்கே இருக்கு. இல்லை, எனக்கு கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன் ஹரி கேட்டான். கருப்புசாமி என்ற மாந்திரிகம் வந்திருக்கிறது அந்த கோயிலோட புதையல் அடையிறதுக்காக தான். புதையல் எடுத்த பிறகு அவர் அந்த கோயிலை அழிச்சிடுவாரு. பெரியவர் சொன்னதும், நீங்கள் சொல்கிறத பார்த்தா நம்ம 3 பேருமே
3 வெவ்வேறு விஷயங்களுக்காக புறப்பட்டிருக்கோம். இதில் யாருடைய நோக்கம் நல்லதுன்னு எப்படி நம்ம சீர்தூக்கி பார்க்கறது? இங்கே பாருங்க, நன்மை தீமை பற்றி நாம் யோசிக்க வேண்டியதில்லை. குறிப்பாக நான் முற்றிலும் யோசிக்கவே வேணாம். ஏன்னா என் நோக்கமே வேற. என்னன்னு தான் சொல்லுங்களேன், ஹரி வற்புறுத்தி கேட்டான். அதன் பிறகு பெரியவர், நீங்கள் இந்த விஷயத்தில் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறதாலையும் உங்களால் மட்டுமே ஒரு முக்கியமான காரியத்தை செய்ய முடியுன்றதாலையும் தான் இதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் என்றைக்குமே என்னோட இளமையை தான் விரும்புவேன். யாரு, நீங்களா? ஹரி ஆச்சரியமாக கேட்டான். ஆமாம், நானே தான். மரணத்தை ஜெயிக்கக்கூடிய இளமை என்னைக்கும் மாறாமல் இருக்கிறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஓலைச்சுவடி ஒன்று அந்த கோவிலுக்குள்ளே இருக்கு. இதை கேட்டதும் ஹரி ரொம்பவே ஆச்சரியப்பட்டு போனான். எத்தனையோ வகையான மந்திரச்சுவடிகளை குறித்து ஹரி கேள்விப்பட்டிருக்கான். அவ்வளவு ஏன், இறந்து போனவனை மறுபடியும் உயிரோடு கொண்டு வரக்கூடிய மிருத சஞ்சீவனி மந்திரங்கள் இருக்கக்கூடிய ஓலைச்சுவடி பற்றி கூட அவனுக்கு தெரியும். ஆனால் இளமையை நிலைநிறுத்தக்கூடிய மந்திரத்தை பற்றி இதுவரைக்கும் அவன் கேள்விப்பட்டதே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு மந்திரத்தை இப்போதான் முதல் முறையாக நான் கேள்விப்படுறேன். அதை பற்றி நீங்கள் எனக்கு விளக்கமாக சொல்ல முடியுமா? ஹரி அந்த பெரியவர்கிட்ட கேட்டான். உங்களுக்கு புரிய வைக்க நான் முயற்சி பண்ணுறேன். அதனுடைய சரியான மந்திர முறை எனக்கு தெரியாது. என் அப்பா வச்சிருந்த ஒரு சுவடி மூலியமாக தான் இந்த தகவலே எனக்கு தெரிய வந்துச்சு. தனக்கு தெரியாத, தான் இது வரைக்கும் கேள்விப்படாத விஷயமா இருக்கிறதுனால ஹரி ரொம்ப கவனமாக அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருந்தான். எப்படி இருந்தாலும் காளிச்சரனை சந்தித்ததும் ஒரு வகையில் நல்லது தான் அப்படின்னு அவனுக்கு தோணுச்சு. சரி, அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒன்றை காட்ட விரும்புகிறேன். காளிச்சரன் எழுந்து வீட்டுக்குள்ளே போனார். அவர் அங்கிருந்து போனதும் ஹரிகிருஷ்ணன் கனவுல மூழ்கி இருக்கிற மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருந்தான். எப்படி இருந்தாலும் காளிச்சரனுடைய நோக்கம் அவ்வளவு நல்லதா அவனுக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துக்குள்ள காளிச்சரன் திரும்பி வந்தாரு. அவர் கையில தோளால் ஆன ஒரு மூட்டை இருந்துச்சு. மான் தோல்ல கட்டப்பட்டிருந்த அந்த மூட்டையை பிரிச்சாரு. அதுக்குள்ள ரொம்ப பத்திரமா வெள்ளி செப்பு ஒன்று வைக்கப்பட்டிருந்தது. அந்த செப்பை திறந்தாரு. சட்டுன்னு அந்த இடம் முழுசும் ஒருவித ஒளி பரவ ஆரம்பிச்சது. பகல் நேரமா இருந்தும் கூட நிழல் மறைவிலிருந்து அந்த வனாந்தர பகுதியில கண்ணை கூசக்கூடிய ஒளியா அது பரவ ஆரம்பிச்சது. இது என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? காளிச்சரன் செப்புக்குள்ள இருந்து பளபளக்கக்கூடிய அந்த பொருளை மூடி இருந்த பட்டு துணியை வெளியே எடுத்தாரு. அது நாகமாணிக்கம். நாகமாணிக்கமே தான். இதனுடைய பயன்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் கேட்டாரு. கேள்விப்பட்டிருக்கேன். இந்த நாகமாணிக்கம் எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துல எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் நிறைஞ்சிருக்கும். ஹரி பதில் சொன்னான். அதை கேட்டதும் சரியா சொன்னீங்க. ஆனா நான் இதை இருட்டு நேரத்துல வெளிச்சம் காட்டுறதுக்காக தான் பயன்படுத்துறேன். நீங்க சொல்றது எனக்கு புரியலையே. அதுல ஏதோ மர்மம் இருக்கிறதா? ஹரி யோசிச்சபடி கேட்டான். எழிமலைக்காவு பகவதி கோயில் இப்போ நிலத்துக்கடியில இருக்குது இல்லையா? அங்கு ஒரே இருட்டு தான். அப்படிப்பட்ட இருட்டுல இந்த நாகமாணிக்கம் பயன்படும். ஆனா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சவரு மீதி வார்த்தைகளை சொல்ல தயங்குறவர் மாதிரி கொஞ்ச நேரம் மௌனமா இருந்தாரு. நிதானமா அந்த மாணிக்கத்தை பட்டு துணியால மூடி செப்புக்குள்ள வச்சு அதையும் தோலால முடிஞ்சாரு. பிறகு அந்த தோல் மூட்டையோட திரும்பவும் அறைக்குள்ளையும் போனாரு. காளிச்சரன் ஏதோ ஒன்ன இலைமறைக்காய பேசுறாரு அப்படின்னு ஹரி நினைச்சான். அவரு உள்ள இருந்து திரும்பி வந்தாரு. வந்தவரு ஹரிய பார்த்து, மேற்கொண்டு உங்களோட உதவியும் கிடைச்சதுன்னா நாம் இந்த முயற்சியில் வெற்றி அடைஞ்சிடலாம். தன்னுடைய நெற்றியை சுருக்கி கண்களை சிறிதாக்கியபடி ஹரிய பார்த்து சொன்னாரு. அது சரி, உங்களுடைய நோக்கம் சரியானது தானா? ஹரி கேட்டான். சொல்றேன். மண்ணை தோண்டி கோயிலை வெளிக்கொண்டு வர்றதுன்றது அசாத்தியமான ஒரு காரியம். அது நடக்கக்கூடியதா எனக்கு தோணலை. அது மட்டும் இல்லாம திரிவிக்ரமனுடைய ஆட்களும் இதை கடுமையாக எதிர்ப்பாங்க. காளிச்சரன் சொல்லவும், இருக்கலாம், ஆனா என்னுடைய நோக்கம் அது கிடையாது. ஹரி இடைமறிச்சு சொன்னான். பிறகு என்ன? காளிச்சரன் கேட்டாரு. அந்த கோயிலை வெளியே கொண்டு வரது தான் என்னுடைய லட்சியம். அதுக்காக நான் பக்த ஜனங்களை அணி திரட்டுவேன். நீங்க சொல்றது ரொம்ப ஆபத்தான விஷயம். காளிச்சரன் சொல்லவும், ஏன் அப்படின்னு முகத்தை சுழிச்சபடி கேட்டான் ஹரி. நீங்க சொல்ற மாதிரி நம்ம செஞ்சோம்னா கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய சுவடியையும் புதையலையும் நாம எடுக்க முடியாம கூட போகலாம். அதனால நான் சொல்றபடி நீங்க செய்யுங்க. காளிச்சரன் சொல்லவும், சரி சொல்லுங்க அப்படின்னு கேட்டான் ஹரி. இப்பவும் நம்மால் அந்த கோயிலுக்குள்ள போக முடியும் அப்படின்னு காளிச்சரன் சொல்லவும், எப்படி? வியப்போட கேட்டான் ஹரி. கோயில் அடையிறதுக்குன்னு ஒரு குகை வழி ஒன்று இருக்கு.
அந்த பாதை ஒரு ருத்ர தேவதையோட இருப்பிடம். காளிச்சரண் சொல்லவும், இருந்துட்டு போகட்டுமே, நாம பாட்டுக்கு அந்த வழியில போகலாமே. ஹரி சொல்லவும், அது முடியாது, அதுக்கு அந்த தேவதையை முதல்ல நம்ம சந்தோஷப்படுத்தணும். அதுக்கு என்ன வழி? ஹரி கேட்டான். மனிதனோடு உறவு கொண்ட ஒரு மோகினிய அந்த இடத்துல பலி கொடுக்கணும், அவ்வளோதான். காளிச்சரண் சொல்லவும், அப்படிப்பட்ட ஒருத்தியே நான் எங்க போய் தேடுறது? ஹரி கேட்டான். அதுல என்ன சிக்கல், அதுதான் உங்ககிட்டயே இருக்கே அப்படின்னு காளிச்சரண் சொன்னாரு. அதுக்கு ஹரி எந்த பதிலுமே சொல்லாம, என்னது அப்படின்ற மாதிரி ஆச்சரியக்குறியோட அவரை பார்த்தான். அவரு, ஆமா, நான் விஷ்ணு பிரியாவை தான் சொல்றேன், அவளை பலி கொடுத்தா போதும் அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஹரி துள்ளி எழுந்தான். அத்தியாயம் 19. அந்த வார்த்தைகளை கேட்டதும் துள்ளி எழுந்த அவன், இல்ல ஒருபோதும் இதை என்னால் செய்யவே முடியாதுன்னு உரத்த குரல்ல மறுக்கவும் செஞ்சான். அதுக்கு காளிச்சரண், இங்க பாருங்க, நான் சொல்லக்கூடிய வழி நம்ம 2 பேருக்குமே நன்மை பயக்கக்கூடியது தான். அதாவது ஒரே கல்லுல 2 மாங்காய். உங்களுடைய லட்சியமான கோயில் உங்களுக்கு, என்னுடைய லட்சியமான ஓலைச்சுவடி எனக்கு. காளிச்சரண் ஹரியை உற்சாகப்படுத்துறதுக்காக சொன்னாரு. இதுக்காக தான் நீங்க என்ன அழைச்சிட்டு வந்தீங்களா அப்படின்னு கொஞ்சம் கோபமா கேட்கவும், அமைதி, கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் எல்லாத்தையும் உனக்கு மறுபடியும் தெளிவா விளக்குறேன் அப்படின்னு சொன்னாரு அந்த பெரியவர். சொன்னவரு ஹரியோட தோலை பிடிச்சு மறுபடியும் உட்காரத்துக்கு வற்புறுத்தவும் செஞ்சாரு. நீண்ட வற்புறுத்தலுக்கு பிறகு ஹரி உட்கார்ந்தான். சரி, நீங்க சொல்றது நடக்குதுன்னே வச்சுக்குவோம். அந்த ருத்ர தேவதையை சந்தோஷப்படுத்தின பிறகு நீங்க சுவடி எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயிலை எப்படி நான் வெளியே கொண்டு வர முடியும்? ஹரி கேட்டான். அதுக்கு காளிச்சரண் பதிலே சொல்லாம மௌனமா இருந்தாரு. இப்படி ஒரு கேள்வி ஹரி கிட்ட இருந்து வரும், அதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு அவர் கொஞ்சம் கூட முன்கூட்டியே யோசிச்சு வைக்கவே இல்லை. இருந்தாலும் சூழ்நிலையை சமாளிக்கிற மாதிரி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சுவடியிலேயே அதுக்கான வழி இருக்குன்னு நம்புறேன். ரொம்பவும் ஆச்சரியகரமான முறையில தான் அந்த கோவில் மண்மூடி போச்சு. அதனால இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில அதை எப்படி வெளியே கொண்டு வர்றதுன்னு நிச்சயம் அங்க இருக்கக்கூடிய சுவடியில ஏதாவது ஒரு குறிப்பு இருக்கதான் செய்யும். காளிச்சரண் சொல்லவும், இங்க பாருங்க, என்னை நம்புறவங்கள நான் ஒரு நாளும் ஏமாத்த மாட்டேன். அதுல கிடைக்கக்கூடிய பலனையும் நான் அடைய விரும்பவே இல்லை. எதுக்காகவும் நான் அப்படி செய்யவும் மாட்டேன்னு சொல்லிட்டு ஹரி அடுத்த வினாடி அங்க நிற்காம விறுவிறுன்னு ஆற்றங்கரையை நோக்கி நடக்க ஆரம்பிச்சான். ஆறு இப்ப ரொம்ப அமைதியா ஓடிக்கிட்டு இருந்தது. முன்ன மாதிரி வெள்ளம் சீறி பாஞ்சு ஓடவே இல்லை, ஆனா நீர் நிறைஞ்சு ஓடிக்கிட்டு இருந்தது. ஆத்துல அங்கங்க கற்பாறைகள்லாம் உயர்ந்து நின்றுட்டு இருந்தது. கவனமா கால் எடுத்து வச்சு தாண்டினா சுலபமா ஆத்த கடந்துடலாம். ஹரி கொஞ்ச நேரம் நின்று ஆத்த கவனிச்சான். பிறகு வலது காலை எடுத்து ஒரு பாறை மேல வைக்கவும் சட்டுன்னு ஏதோ நெறிபடக்கூடிய சத்தம் கேட்டதால மேற்புறமா பார்த்தான். எதிர்கரையில உயரமா வளர்ந்திருந்த ஒரு பிரம்மாண்டமான புன்னை மரத்துல இருந்து பசுங்கொடி ஒண்ணு சரசரன்னு கீழ்ப்புறமா இறங்குச்சு. வினோதமான அந்த காட்சியை கவனிச்ச ஹரி அசைவே இல்லாம நின்று போனான். நிமிட நேரத்துக்குள்ள கைத்தண்டோடைய பருமன்ல இருந்த அந்த கொடி தண்ணீர்ல விழுந்து முன்னேற தொடங்குச்சு. காலில் எதுவோ உரசன மாதிரி இருக்கவும் திடுக்கிட்டு திரும்பினான். அந்த கொடி அவன் காலை சுற்றி கொள்ள ஆரம்பிச்சது. ஹரி காலை விசையோடு உதறினான். கொடி தண்ணீருக்குள்ள போய் விழுந்துச்சு. ஹரி அதற்கடுத்த கல்லு மேல தாவினான். மறுபடியும் அடுத்த கல். தாண்டும் தூரத்தை விட தொலைவு கொஞ்சம் தள்ளி தான் இருந்துச்சு. கவனமா குதிக்கணும், இல்லைன்னா தண்ணீர்ல விழ வேண்டியதுதான். தண்ணீர் அமைதியா பாஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள நீரோட்டம் வலுவா தென்பட்டுச்சு. கொஞ்சம் பெரிய கூழாங்கற்கள் தண்ணிக்குள்ள உருள்றது தெளிவா தெரிஞ்சது. தண்ணியில விழுந்த கொடியோட தண்டு இப்போ நம்ப முடியாதபடி தண்ணீரை எதிர்த்துக்கிட்டு அவனை நோக்கி வந்துச்சு, கிட்டத்தட்ட ஒரு நீர்க்கோழி மாதிரி. அதே சமயம் ஹரி பின்பக்கமா திரும்பி பார்த்தான். அவன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நின்றுட்டு இருந்த பாறை இப்ப தண்ணீருக்குள்ள மூழ்கி இருந்தது. இப்போ அவன் அடுத்த பாறை மேல சரியா குதிச்சே ஆகணும். அப்படி குதிக்கலன்னா தண்ணீர்ல தான் குதிக்க வேண்டியதா இருக்கும். வேற வழியே இல்லை. விரைவில் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தே தீரணும்னு ஹரி யோசிச்சான். காரணம், அந்த காட்டுக்கொடி உயிருள்ள ஒரு ஜீவன் போல அசைய ஆரம்பிச்சிருந்தது. ஆனா அவன் பார்வைக்கு நீர்ப்போக்கிலேயே அது அசைறது போலதான் தோணுச்சு. சட்டுன்னு அந்த நிகழ்வு நடந்துருச்சு. கொடி ஹரியோட இடது காலில் விழுந்து சுற்றி கொள்ள செஞ்சுது. ஹரி நிலை தடுமாறி தண்ணீருக்குள்ள விழுந்தான். கொடி ஹரியை இழுத்துக்கிட்டு மேற்கு புறமா எதிர்கரையை நோக்கி நகர ஆரம்பிச்சது.
அந்த பகுதியில் பெரிய பெரிய பாறைகளும் ஆழமான பகுதியிலும் இருக்கிறது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுது. குறைந்தபட்சம் 15 20 அடி ஆழம் வரைக்கும் இருக்கலாம். முதல்ல தண்ணீரில் விழுந்து ஹரி எதையாவது ஒரு பாறையை பிடிச்சி தொற்றிக்கணும்னு நினைச்சான். ஆனால் முடியல. அந்த கொடி வலுவை அவனை பிடிச்சிக்கிட்டு வேகமாக செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. கொஞ்ச நேரத்துக்குள்ள கொடி அவனுடைய வலது காலையும் சுற்ற ஆரம்பிச்சது. ஹரிக்கு சட்டுன்னு ஒரு யோசனை. ஒருவேளை இதெல்லாம் காளிச்சரனுடைய சூழ்ச்சியா இருக்குமோ? அப்படியே இருந்தா கூட இந்த சூழ்நிலையில அங்கிருந்து தப்பிக்கிறது முடியாத காரியமாக தான் அவனுக்கு தோணுச்சு. ஹரி கொடியோட போக்கிலேயே போனான். கண்ணை திறந்து பார்த்தப்போ கொஞ்சம் தொலைவில் செங்குத்தான ஒரு பள்ளம். உடனடியா ஏதாவது செய்யலைன்னா மரணம் நிச்சயம். எச்சரிக்கையோடு பார்த்துக்கிட்டு இருந்தான் ஹரி. பள்ளத்துக்கு முன்பா ஒரு தூண் போன்ற ஒரு பாறையை பார்த்தான். 2 கைகளையும் அகல விரிச்சு அதை கட்டி பிடிச்சுக்கிட்டான். கொடி ஹரிய வலுவா இழுத்து பார்த்துச்சு. நீரோட வேகம், கொடியோட இழு விசை ரெண்டாலையும் ஹரியோட கை வலிக்கவே ஆரம்பிச்சது. மேற்கொண்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம ஹரி தவிச்சப்போ ஏதோ ஒரு பேரிரைச்சல் கேட்டுச்சு. தலையை திருப்பி பின்புறமா பார்த்தான். அது காட்டாரா இருந்ததால தொலைவில் ஆற்று பரப்புக்கு மேல 10 அடி உயரத்துல நீர்த்திரை நகர்ந்து வர்றது தெளிவா தெரிஞ்சுது. அதுவும் தன்னை நெருங்கிட்டா தன்னோட கதை அவ்வளவுதான். அதை பத்தி யோசிச்சப்போ யாரோ அவன் கையை பிடிக்கிறது போல உணர்ந்தான். திரும்பி பார்த்தான். அது விஷ்ணு பிரியா. வாங்க, அவ கூப்பிட்டா. உடனே ஹரி பாறையோட பிடிய விட்டான். அவனை இழுத்தபடி நகர்ந்தா அவ. காலில் சுற்றி இருந்த கொடி அப்பவும் அவனை வலுவோட இழுக்க தான் செஞ்சுது. விஷ்ணு பிரியா அவனை மறுகரைக்கு கொண்டு வந்து சேர்த்தா. கொடி சுற்றி இருந்த கால் பகுதி கண்ணி போய் செவந்து போயிருந்தது. விஷ்ணு பிரியா அவனுடைய கால் பகுதியில கையை வச்சு வருடினா. சரி, போகலாம் வாங்க. ஹரி அவளை பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சான். இல்லத்துக்கு வந்து சேர்ந்தப்போ அவகிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். அதை கேட்டதும் அவர் பேசியிருக்கிறத வச்சு பார்க்கும்போது நாம இனி அவரோட விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும்னு தோணுது. விஷ்ணு பிரியா சொன்னான். நாம எதுக்காக அவருக்காக பயப்படணும்? ஹரி கேட்கவும், அவரு அசாதாரணமான சக்திகள் நிறைஞ்ச ஒரு மாந்திரிகன். அவர் நினைச்சாருன்னா மோகினி வசிய மந்திரத்தை பயன்படுத்தி என்னை கவர்ந்திருக்க முடியும். அப்படி செஞ்சிருந்தா அதன் பிறகு அவருடைய நோக்கம் சுலபமாக நிறைவேறி இருக்கும். அதாவது என்னை பலி கொடுக்கறது அவருக்கு ரொம்ப சுலபமாகி இருக்கும். ஐயோ, அதை தடுக்க என்னதான் வழி? ஹரி கேட்டான். பயப்படாதீங்க, வழி இருக்கு. அவரால் அந்த மந்திரத்தை தொடர்ந்து சரியா உச்சரிக்க முடியாது. அது ஒரு மாதிரியான சிக்கலான மந்திரம். எந்த வினாடியிலையும் அவர் அதை மறந்து போகலாம். அப்படி ஏதாவது நடந்தா அந்த மந்திரத்தை ஹோம் அக்கனியில் பார்த்து தான் தொடர்ந்து சொல்லியாகணும். அதையும் ஒரு மாந்திரிகர் தன்னுடைய வாழ்நாளில் அது ஒரு தடவை தான் செய்ய முடியும். விஷ்ணு பிரியா சொல்லவும், சரி, இப்போ நான் அதுக்கு என்னதான் செய்யணும்? ஏதாவது சொல்ல அப்படின்னு கேட்டான் ஹரி. நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ரொம்ப சுலபம். காளிச்சரண் கிட்ட இருந்து அந்த மந்திரத்தை நம்ம எடுத்துட வேண்டியதுதான். விஷ்ணு பிரியா சொல்லவும், அது எப்படி முடியும்? ஹரி வேகமாக கேட்டான். நீங்கள் மறுபடியும் அந்த வீட்டுக்கு போகணும். அவர் கூட நட்போட பேசி பழக ஆரம்பிக்கணும். இவ்வளோ நடந்த பிறகுமா? ஹரி கேட்டான். அதுக்கு என்ன, பரவாயில்ல. எப்படியாவது அந்த மந்திரத்தை நீங்கள் எடுத்தாகணும். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். விஷ்ணு பிரியா சொன்னான். ஹரிகிருஷ்ணன் எவ்வளோ யோசிச்சோம், வேற எந்த யோசனையும் பிடிபடவே இல்லை. கடைசியா என்ன நடந்தாலும் சரி, அன்னைக்கு ராத்திரி அந்த வீட்டுக்கு போறதுன்னு தீர்மானம் பண்ணான். மாலை நேரம் கடந்து போச்சு. விஷ்ணு பிரியா ஹரியோட உட்காந்துட்டு இருந்தா. அவ மனசுக்குள்ள சந்தேக அலைகள் வீசிக்கிட்டு இருந்தது. எந்த நேரத்தில் என்ன நடக்குமோன்ற பதைப்பதைப்பு ஒரு பக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம சரிபட தான் செஞ்சோம், ஆனால் இந்த முறை நம்முடைய வாழ்வே முடிஞ்சு போயிடுமோ அப்படின்ற பயம் அவளுக்குள்ள தோணவும் செஞ்சுது. என் உயிர் உங்கள் கையில் தான் இருக்கு. அவனுடைய தோளில் கன்னத்தை பதிச்சபடி பேசினா. அதுக்கு ஹரி, உன் நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது. அவனுடைய கையால் அவனுடைய கூந்தலை வருடியபடி பேசினான். நீங்கள் இங்கேயே என் கையால் சாப்பிட்டுட்டு போயிடுங்க, அங்கே போய் எதையும் தொட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னவ எழுந்து வீட்டுக்குள்ளே போனான். கொஞ்ச நேரத்தில் அவனை சாப்பிடவும் அழைச்சா. அப்பளம் இப்போ தான் புரிஞ்ச மாதிரி அவ்வளோ சூடாக இருந்தது. ஹரி நிறைவாக சாப்பிட்டான். பிறகு காளிச்சனோட வீட்டுக்கு போக தயாரானான். அவன் ஆத்தங்கரைக்கு வந்து சேர்ந்தப்போ அங்கே நாகவதி தயாராக நின்றுட்டு இருந்தா. ஹரியை பார்த்ததும், நான் உங்களை அழைச்சிட்டு போக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அத்தியாயம் 20. நாகவதி சொன்னதை கேட்டதும் ஆச்சரியப்பட்டு போனான் ஹரி. நான் உங்கள் வீட்டுக்கு தான் வரேன்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? ஹரி கேட்டான். அவர் தான் சொல்லி அனுப்பினாரு. நாகவதி வசியமாக சிரிச்சா.
நாகவதி கிட்ட இருந்து காளிச்சரன் பற்றிய ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும்னு முடிவு பண்ண ஹரி அதுக்கு ஒரே வழி அவளை தான் கைக்குள்ள போட்டுக்கிறது தான் அப்படின்னு முடிவு பண்ணான். அழகும் வாட்ட சாட்டமான உடலும் அவளுக்கு இருந்துச்சு. தவிர அவளுடைய கண்களில் காமதேவனுடைய மலரம்புகள் மறைஞ்சிருந்தது. அவளுடைய பார்வை தன்னுடைய இதயத்தை தொலைக்கிறத ஹரி ஏற்கனவே உணர்ந்திருந்தான். ஹரி பாறைகள் மேலே கால் வச்சு மறுகரை அடைய நினைச்சான். ஆனால் நாகவதி தான் கையை அவனை நோக்கி நீட்டினா. அழகான விரல்கள், கிட்டத்தட்ட அந்த கைகளில் பளிங்கோட பளபளப்பு தென்பட்டுச்சு. ஹரி அந்த கையை பிடிச்சான். பட்டு போன்ற உறுதியும் வெண்ணெய் மாதிரியான ஒரு வழுவழப்பும் கொண்ட கைகள். 2 பேரும் மறுகரைக்கு வந்து சேர்ந்தாங்க. காளிச்சரன் வீட்டில் இருக்காரா? ஹரி கேட்டான். இல்லை, பூஜைக்கு தேவையான திரவியங்களை சேகரிக்கிறதுக்காக வெளியே போயிருக்காரு. நாகவதி பதில் சொன்னான். எப்போ வருவார்? சொல்ல முடியாது. எப்போ வேணுனாலும் வருவார். ஆனாலும் உடனே வந்துடுவார்னு சொல்ல முடியாது. ஒருவேளை நள்ளிரவு ஆகலாம் இல்லையா? ஹரி கேட்டான். ஆகலாம். சரி, வாங்க போகலாம். ஹரி அவளோட சேர்ந்து நடக்க தொடங்கினான். காளிச்சரனுடைய இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. நாகவதி அவனை வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போனான். இதுக்கு முன்னாடி அவன் வந்தப்போ விரதாவை தாண்டி அவன் உள்ளே போகவே இல்லை. அப்போது வெளியே உட்காந்து தான் ஹரி பேசினான். நாகவதி இப்போது ஹரியை தன்னுடைய அறைக்கு அழைச்சிட்டு போனான். உள்ளே போனவன் அறை சுவர்களில் பலவிதமான வடிவ பொம்மைகள் இருந்ததை பார்த்ததும், என்ன இதெல்லாம் அப்படின்னு அதை பார்த்தபடியே கேட்டான். இதுவா? இதெல்லாம் மோகினிகள் அப்படின்னு நாகவதி சொன்னான். இத்தனையுமா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனான். ஆமாம், இதில் பயங்கரமான வடிவம் கொண்டதும் இருக்குது, அழகான வடிவம் கொண்டதும் இருக்குது. ஒரு புறம் அப்சரசையே தோற்கடிக்கக்கூடிய அழகு இருக்குதுன்னா, இன்னொரு புறம் பைசாசிகத்தோட உச்சம் அப்படின்னு சொல்லலாம். நாகவதி சொல்லி முடிச்சதும், இது எல்லாத்தையும் அசைய வைக்கக்கூடிய அளவுக்கு அவருக்கு சக்தி இருக்குதானே அப்படின்னு ஹரி கேட்கவும், நிச்சயமா இருக்கு அப்படின்னு சொன்னான். ஹரி ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனிச்சான். ஏறத்தாழ 6 அங்குலத்திலிருந்து 1.5 அடி உயரம் வரைக்கும் அந்த பொம்மைகள் அமைஞ்சிருந்தது. பெரும்பாலும் கல்லால் செய்யப்பட்ட பொம்மைகள் தான் அதிகம். அதை பார்த்ததுமே பாறைகளில் வடிக்கப்பட்ட அந்த பொம்மைகள் பழங்காலத்தை சேர்ந்ததுன்றத புரிஞ்சுக்கிட்டான் ஹரி. ஆமாம், பெரியவர் இதெல்லாம் எங்கிருந்து தான் சேகரிக்கிறாரு அப்படின்னு நாகவதி கிட்ட கேட்கவும், பெரும்பாலும் கோயில்கள்ல இருந்தால் இதெல்லாம் அவர் எடுத்துகிட்டு வருவார். குறிப்பாக சொல்லணுன்னா குகை கோயில்கள் தான் அவருடைய இலக்கு. முதல்ல இதை பார்த்ததும் இது எல்லாத்தையும் அவரே கைகளால் வடிச்சிருப்பாரோன்னு நினச்சேன். இவ்வளோ சிலைகளை வடிக்க யாரால தான் முடியும், அதுவும் வெவ்வேறு வடிவத்தில். நாகவதி கொஞ்சம் முன்புறமாக நகர்ந்து நின்னா. சிங்க முகம் கொண்ட ஒரு சிலையை சூரோடு சேர்த்து வச்சுக்கிட்டே அவள் பதில் சொன்னான். சரி, அவர் வடிக்கல, ஆனாலும் எப்படி அவரால் இதுக்கெல்லாம் சலன சக்தியை கொடுக்க முடியுது? நீங்கள் கெட்டிக்காரர் தான். இங்கே வரக்கூடிய வேறு யாருமே இப்படியெல்லாம் கேள்வியெல்லாம் கேட்க மாட்டாங்க. சொல்லியபடி நாகவதி சிரிச்சா. ஏன், தப்பாக அதை கேட்டுட்டேன்னா என்ன? கேட்கக்கூடாத கேள்விகள். இதெல்லாத்தையும் அசை வைக்கிறதுக்குன்னு தனி மந்திரங்களே இருக்குது. அது எனக்கும் தெரியும், அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் அவர் வடிக்காத சிலைகளை அவரால் எப்படி மந்திரம் சொல்லி அசைய வைக்க முடியுது? அதுதான் எனக்கு புரியல. அதுக்கான மந்திரங்கள் அவருக்கு எங்கேருந்து கிடைச்சது? இங்கே பாருங்க, நீங்கள் அர்த்தமில்லாத கேள்விகளை நிறையவே கேட்குறீங்க. அது ஒவ்வொன்றுக்கும் பல மந்திரங்கள் அவர்கிட்ட தான் இருக்குது. அதெல்லாம் எழுத்து வடிவத்தில் இருக்குதா, இல்லை காதால் கேட்டு அவர் அப்படியே சொல்லுவாரா? எழுத்து வடிவத்தில் ஓலைச்சுவடிகளில் தான் இருக்குது. அப்படியா? உண்மையாவா சொல்கிறீங்க? ஹரி வியப்போட நாகவதி கிட்ட கேட்டான். இந்த கற்சிலைகள் எப்படிப்பட்ட வடிவத்திலையும் செயல்படுத்த வைக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த மந்திரங்கள் ஒரு சுவடியில் இருக்கு. அந்த சுவடி அவர்கிட்ட தான் இருக்கு. நாகவதி சொல்லவும், தான் எதிர்பார்க்கக்கூடிய எல்லாமே அந்த இடத்துல இருக்கு. 100க்கும் மேற்பட்ட இந்த சிலைகளுக்கு உயிரூட்டவும் இந்த மோகினிகளை வசியப்படுத்தக்கூடிய அந்த மந்திரம் மட்டும் நம்ம கைக்கு கிடைச்சிட்டா போதும், தன்னுடைய லட்சியம் சுலபமாக நிறைவேறிடும்னு ஹரிக்கு தெளிவாக புரியவும் செஞ்சது. ஆனால் தன்னுடைய நடவடிக்கைகளில் எங்கேயாவது சிறு பிழை ஏற்பட்டாலும் சரி, அடுத்த நிமிஷம் தனக்கு என்ன வேணா ஆகலாம். இதை காளிச்சரன் தான் செய்யணும்னு எந்த அவசியமும் இல்லை. ஏதாவது ஒரு மோகினியை கூட தன்னை தொலைச்சி கட்ட முடியும் அப்படின்றத ஹரி மறக்கலை. எப்படி இருந்தாலும் சரி, முதல்ல நாகவதியை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு முடிவுக்கு வந்தான் ஹரி. நாகவதி அவனை இன்னொரு அறைக்கு அழைச்சிட்டு போனான். பெரிய அறைன்னு சொல்ல முடியாது. அதோடைய மரச்சுவர்களில் சித்திர வேலைப்பாடுகள் நிறைஞ்ச ஒரு கட்டில், அதுக்கு பொருத்தமான மேஜை நாற்காலிகள் அப்படின்னு பலவும் அந்த அறைக்குள்ளே இருந்துச்சு. சுவரில்
ஒரு அலமாரியும் பொருத்தப்பட்டிருந்தது. கட்டில்ல மான் தோளால் தைக்கப்பட்ட ஒரு மெத்தையும் கடந்துச்சு. அப்படி உட்காருங்க, கட்டில சுட்டி காட்டினா நாகவதி. அவனும் போய் உட்கார்ந்தான். இருங்க, இதை வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன நாகவதி மற்றொரு அறைக்குள்ள நுழைஞ்சா. கொஞ்ச நேரத்துக்குள்ள திரும்பி வந்தா. அவ கையில ஒரு சுரக்குடுக்கை ஒன்று இருந்துச்சு. அதுக்குள்ள இருந்து அருமையான மனம் வெளிப்பட்டுக்கிட்டு இருந்தது. என்னங்க, இதை கொஞ்சம் குடிங்க அப்படின்னு சொல்லியபடியே சுரக்குடுக்கைய அவன்கிட்ட கொடுத்தா. என்ன இது? குடுக்கையோட உட்புறத்தை பார்த்தபடி கேட்டான். அதுக்குள்ள இளஞ்சிவப்பு நிறமான ஒரு திரவம் இருந்துச்சு. கூடவே இது வரைக்கும் அவன் அனுபவித்திராத ஒரு இனிய மனமும் அதுக்குள்ள இருந்துச்சு. இதுவா? இது பஞ்சேந்திரியங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய ஒரு ரசம். இதை தான் சோமபானன்னு சொல்லுவாங்க. இது இப்போ எதுக்கு அப்படின்னு ஹரி கேட்கவும், நல்ல கேள்வி, நான் தானே கொடுத்துருக்கேன், முதல்ல குடிங்க, மற்றதை அப்புறம் பேசிக்கலாம். உங்களுக்கு கொள்றதுக்காக அதில் எதுவுமே இல்லை, நான் அதை உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு சொன்னவ அவன் கையிலிருந்து சுரக்குடுக்கையை வாங்கி ஒரு மிடர் குடிச்சா. மேற்கொண்டு அவளை நம்பாம அலுப்படைய வைக்கிறது சரியில்லைன்னு ஹரிக்கு தோணவும், ஹரி அதுல இருந்த ஒட்டுமொத்த திரவத்தையும் குடிச்சு முடிச்சான். குடிச்சு முடிச்சதும் அவனையும் மீறி ஓ அப்படின்னு குரல் கொடுத்தான். திரவம் வயிற்று பகுதி அடைஞ்சிருக்குமோ இல்லையோ, அதுக்குள்ளாகவே இரத்த குழாய்களுக்குள்ள ஒரு விதமான சக்தி தோண ஆரம்பிச்சது. அது அவனுக்குள்ள வித்த காட்ட ஆரம்பிச்சிருந்தது. அது ஒரு வகையான புது அனுபவமா இருந்துச்சு. கால் விரல் நுனியிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் ஒரு விதமான சக்தி ஊற்றெடுக்க ஆரம்பிச்சது. அவனுடைய கண்கள்ல ஒரு விதமான ஒளி தோண ஆரம்பிச்சது. ஹரி நாகவதியை பார்த்தான். அவளுடைய உடல்ல இருந்த உடைகள் ஒவ்வொன்றா நழுவ ஆரம்பிச்சது. கோவில் சுவர்களில் தென்பட்ட எதையும் மறைக்காத அழகியாதான் நாகவதி அவன் கண்களுக்கு தெரிஞ்சா. அவன் கிட்ட நெருங்கினதும் தாமரை பூனுடைய மகரந்த மனம் அவன் மேல வீச ஆரம்பிச்சிருந்தது. அவளுடைய மூச்சு காற்றுலையும் அதே மனம். எனக்கு உங்களை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நாகவதி சொன்னா. எனக்கும் கூட தான். அவளை தன் வசிப்படுத்த அவனும் அதே வார்த்தைகளை திரும்ப சொன்னான். நான் ஒன்று சொல்லட்டுமா? காளிச்சரனை நீங்க ஒருபோதும் நம்பவே கூடாது, நாகவதி சொன்னா. ஏன், நீ கூட அவரை சேர்ந்தவ தானே? ஹரி கேட்டான். உண்மைதான், அதுக்கு காரணம் நான் அவருடைய அடிமையா இருக்கிறது தான், நாகவதி சொல்லவும், உன்னுடைய இந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை விடுவிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுதான் உன்னுடைய நோக்கம்னா அதுக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை நான் செய்ய காத்திருக்கேன். பதிலாக நீயே எனக்கு சில உதவிகள் செய்யணும். நிச்சயமா, இதோ நான் வாக்கே கொடுக்குறேன். என்னுடைய முதல் தேவை காளிச்சரன் கைவசம் இருக்கக்கூடிய மோகினி ஹோம மந்திரம் தான். என்னது, மோகினி ஹோம மந்திரமா? அவ பீதியோட கேட்டா. ஆமா, அதுவே தான். தற்சமயம் என்னோட தேவை அது ஒன்று மட்டும்தான், ஹரி சொல்லவும், நாகவதி அவன் மனசை புரிஞ்சுக்கிட்டு, அந்த மந்திரத்தை அவளை காப்பாற்ற தானே கேட்குறீங்க? ஆமா, நான் பொய் சொல்ல விரும்பலை. குறிப்பிட்ட காலம் வரைக்கும் அவளுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்பட்டுறக்கூடாது. அதுக்கான காரணத்தை நீ பின்னாடி தெரிஞ்சுப்ப, ஹரி சொல்லவும், சரி நான் சொல்கிறேன். மோகினி ஹோம மந்திரம் இருக்கிறது காளிச்சரனுடைய இடுப்பில் ஒரு தாயத்துக்குள்ள ஒரு நாகப்பாம்பை அரைநான் கயிறா கட்டி அதில் தான் அந்த தாயத்தை கோர்த்து வச்சிருக்காரு. நாகவதி சொல்லவும், எனது நாகப்பாம்பை அரைநான் கயிறா கட்டியிருக்காரா அப்படின்னு ஹரி வியப்போட கேட்டான். இந்த நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்றத மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் இந்த நாவலுடைய அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். பாய் காய்ஸ்.